எனக்கு நீ டிபி வைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. இது வரைக்கும் நான் டிபி வச்சதே இல்ல. அவங்களுக்கு இருக்கிறதுல கியூரியாசிட்டி சார். வாட்ஸ் ராங் இன் தட்? கியூரியாசிட்டி மேக்ஸ் லைஃப் பாஸ். நான் சொல்றேன். பொண்ணோட வாட்ஸ்அப் டிபி போட்டோ இருந்தது. அது என்னன்னா அதோட பாய் நேம் போட்டு சேவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. தேவையில்லாத அந்த பொசசிவ் நம்மளே இது என்னங்க பொசசிவ்? எதை எதுக்குள்ள கொண்டா சேர்க்கறீங்க? அவசரத்துக்கு ஒரு கால் பண்ணணும்னா கூட லாக் சொல்ல மாட்டேன் சார். டெய்லி ஒரு லாக். நான் சொன்ன தப்பான கேளுங்க. நீங்க குடும்பம் நடத்துங்க பாஸ், அது பெட்டர். நீங்க பாடம் நடத்துறீங்க. ஒரு தடவை ஒரு கால் வந்துச்சு சார், டார்லிங் வந்தது. அதை நான் பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு. சூப்பர்லேன்னு சொல்லிட்டு அவர் மொபைல் எடுத்து எதாச்சா பார்க்கும்போது ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு இவரு. ராத்திரியில திருட்டுத்தனமா போனை ஏன் ஆபரேட் பண்றீங்க? திருட்டுத்தனமே இதுல இல்ல, நீங்க தான் இது எல்லா அவங்க சொல்ற மாதிரி நைட் என் ஹஸ்பண்டோட போன் எடுத்து நான் பார்த்தேன். அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? தெரியல. அது மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சிருந்தாரு. அவரோட கேலரியை நான் செக் பண்ணதுனால இல்ல 10 வருஷம் கழிச்சு நானே மறந்து போயிருவேன். இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். வெல்கம் டு ரியா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். திருமணம் என்று ஒன்று வருகிற போது இந்த செல்போன் பிரைவசி அப்படிங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பிரிக்கிறோம்னா அதையும் பிரிக்கிறீங்க. சரி பிரிச்சுக்கங்க. அந்த பிரிவுல பாத்தீங்கன்னா ரெண்டு செக்மெண்ட் தான் இருக்காங்க. செல்போன் பிரைவசி இருக்கணுங்க, என் போன் அது, தட்ஸ் மை பர்சனல். அதை என் வீட்டுக்காரர் திறந்து பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இன்னொரு செக்மெண்ட் அதன புருஷ முண்டாட்டிக்குள்ள பர்சனல். ஆனா என் போன் அவர் பார்க்கலாம், அவர் போன் நான் பார்க்கலாம், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போன வச்சுக்கலாம், அதனால ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு செக்மெண்ட் இருக்காங்க. சரி தப்புங்கிற விவாதம் அடுத்து. ஏன்னா செல்போன் பிகம்ஸ் a part of life. தூங்க போது எதுக்கு போனே, கக்கூசுக்கு எதுக்கு போனே. செல்போன் பிரைவசி கணவன் மனைவியிடையே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பு, நோ செல்போன் பிரைவசி கணவன் மனைவியிடையே வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. நீங்க சொல்ல போற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கும். இந்த போனை ஷேர் பண்ணிக்கிறதுல இதுக்குள்ள ஒரு செல்போன் பிரைவசி இல்லாம இருக்கிறதுல குட் ஃபீல் என்ன? ஒரு மயிரும் இல்ல. சோ மொபைல் வந்து ஒரு கருவி மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா. சோ மொபைலுமே இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? முதல்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மொபைல் வந்து பேசுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஆனா இன்னைக்கு நம்மளோட மனசாதான் இன்னைக்கு அந்த மொபைல் இருக்கு. சும்மா போயா ஆள்ல இருக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? ஃபர்ஸ்ட் நான் மேரேஜ் ஆகி வரும்போது என்னோட வாழ்க்கையில நடந்தது எல்லா விஷயமே அவர் கூட ஷேர் பண்ணி வாழணும் அப்படிதான் வந்தேன் சார். நான் என் பொண்டாட்டிக்கு எதுவும் மறைக்கிறதே இல்ல, இந்த இன்னொரு போனை தவிர. வெளிப்படையா இருக்கிறோம் சார். நானு என்னுடைய மொபைல் போன்ல இருந்து நான் வெளிப்படையா தான் அவர்கிட்ட வச்சிருக்கேன். அவர் எடுத்து எப்பயாவது பாப்பாரு. கண்ணாடி மாதிரி இருக்க நம்ம உறவுல சின்னதா ஒரு வீசல் கூட விடக்கூடாது. பாப்பாரு, இது பிடிக்காது, எனக்கு இதை செய்யாதன்னு சொல்லுவாரு. அதை நான் செய்ய மாட்டேன். அவர்கிட்டே கேளுங்க. இது வரைக்கும் நான் டிபி வச்சதே இல்ல. எனக்கு நீ டிபி வைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. அதை நான் உடனே மாத்திக்கிட்டேன். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவை. நீங்க எதுவும் ஷேர் பண்ண மாட்டீங்க, பட் நீங்க மட்டும் உங்க போனை பாப்பீங்க, டிபி வைக்கலாமா கூடாதான் டிக்கெட் பண்ணுவீங்க, என்ன போட்டோ அனுப்பணும் அனுப்பக்கூடாதுங்கிற முடிவு எல்லாம் நீங்க எடுப்பீங்க. அப்ப நீங்க மட்டும் எப்படி அதை செய்யலாம்? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். நான் எனக்கு ஷேர் பண்றது அவங்க ஸ்பேஸ் கொடுக்கறது இல்ல. நான் இப்போ ஒருத்தவங்க கிட்ட நான் எல்லார்கிட்டயும் என்னோட மனசு திறந்து நான் காமிக்க முடியாது. சரி, மனசு துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு என் கூட யாரு உருக்கமா என் கூட பேசுறாங்களோ அவங்க கிட்ட தான் என்னோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண முடியும். நல்லா கதை சொல்றியா? நீ சொல்ற கதையை வச்சு 2000 கொஞ்சம் சோறு அவரா வந்து அவரோட ஃபீலிங்கை ஷேர் பண்ணுவாரு. நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நானு அவங்களுக்கு இருக்கிறதுல கியூரியாசிட்டி சார். வாட்ஸ் ராங் இன் தட்? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. தப்பா தெரியாம கேட்டுட்டேன். கியூரியாசிட்டி வந்து லைஃப்க்கே வந்து நல்லது இல்ல. அதனால யார் சொன்னா கியூரியாசிட்டி மேக்ஸ் லைஃப் பாஸ்? நான் சொல்றேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா இல்ல. அவங்களோட கியூரியாசிட்டியை உச்சம் எங்க போய் நின்னுது அப்படின்னா, இவன் மொபைலை எப்படி நம்ம வாங்குறது, பாஸ்வேர்டு எப்படி நமக்கு தெரியறது இல்ல, எப்படி பண்றதுன்னா ரொம்ப டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி உள்ள என்னதான் இருக்கு முடியும் சார்? இரவு நேரம் மிளகாக்காரம். திடீர்னு ஒரு தடவை வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்துல வந்து ஏங்க அந்த மொபைலை கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுங்க, போட்டோ பார்க்கணும் அப்படின்னு. சாட்டுக்குள்ள போனான்னு வச்சுக்கோ, பொம்பளைங்க பேரா இருக்கும் ப்ரோ. இல்ல நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு தூரம் ஒரு மனைவி டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்க போனை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன் நீங்க அதை ரகசியமா வச்சிருக்கீங்க? இல்ல மனைவி வந்தவங்க இடையில வந்த உறவு, ஓகேங்களா? அவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்மளால ஷேர் பண்ணிட முடியாது. அப்ப யார்கிட்ட ஷேர் பண்ணலாம்? அப்பாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா எல்லாத்தையும் எல்லாரையும் ஷேர் பண்ண முடியாது. ஆமா. அப்ப ஏன் உங்களை இடையில வந்த உறவுங்கிறீங்க? அப்ப நடுவுல வந்ததுனால ஃபுல்லா ஷேர் பண்ண முடியாதுங்கிற லாஜிக்கே இல்லையே. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணா, நீங்க கனாட்டிக்கிட்டீங்க. ஆனா வாழ்க்கையில மனைவி மட்டுமே வாழ்க்கைன்னு கிடையாது. என்னோட குடும்பம்ன்றது வந்து என்னோட அம்மா அப்பா, என்னோட கூட பிறந்தவங்க, மனைவி எல்லாம் சேர்ந்ததுதான் என்னோட குடும்பம். ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. எட்டிட்டு இடுப்பானே மிஞ்சி போடு. எல்லாரும் தான் உங்கள்ட்ட நிறைய விளக்கம் இருக்கு, ஆனா மனசு இல்ல. ஒரு சின்ன விஷயத்தை நான் ஓபனா சொல்ல போயிட்டு அந்த சின்ன விஷயத்தினால பல சந்தேகங்களை ஏற்படுத்தி விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவேன். பாஸ் ஒண்ணே ஒண்ணு நான் வரிசையா அடுத்தடுத்து கேட்பேன். நீங்க உங்க மனைவி டிபி வைக்க கூடாதுங்கிறீங்க. ஆக மொத்தம் என் குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஏன் அவங்களை வைக்கணும்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்க டிபி வைக்கணும்ன்றதுக்கான சரியான காரணத்தை எனக்கு சொல்லல. அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன்.
நீங்க டிபி வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கீங்க. ஏன் நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அதனால ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவது எப்படிங்கிற பரீட்சையில் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா? இன்னைக்கு வர பாதிப்புகள் எல்லாமே பெண்கள் ஆண்களோட பெண்களுக்கு ஐயையோ, அதிகமா boss, இங்க பாருங்க. இருக்கிறது. சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்காரமா எதுக்கு வந்து நீ இப்ப? இன்னைக்கு பாதிப்பு, இன்னைக்கு வர எல்லா பாதிப்பும் பெண்கள் தான் இருக்கட்டும். அதிகமா. அந்த பாதிப்பு யார் செய்யறா? பெண்களால கூட வருது சார். இன்னைக்கு ஆண்களும் பண்றாங்க. ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட போடா, அப்படி போடா. இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு டிபி வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஆள் தான் நீங்க, ரைட்டா? ஆனா என்ன பேச்சு பேசுறீங்க? வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். லாக்ல தான் சார் இருக்கும். அவசரத்துக்கு ஒரு கால் பண்ணணும்னா கூட லாக் சொல்ல மாட்டேன் சார். டெய்லி ஒரு லாக். ஐயே வர வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. டெய்லி ஒரு லாக் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார். புரியல. இப்போ நீங்க இந்த பாயிண்ட் கூட அக்கறையா கூட நீங்க சொன்னதா இருக்கட்டும். இப்படி நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அதை செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு மனைவி கிட்ட, ஓகே, ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு கிட்ட நீங்க எதையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. உலகத்துல யார பார்த்து வேணாலும் நம்ம பல்ல காட்டலாம், ஆனா கட்டின பொண்டாட்டியை பார்த்து மட்டும் பல்ல காட்டக்கூடாது. அவங்களுக்கு எப்பயாவது ஒரு சந்தேகம் வருது, இந்த டைம்ல நம்ம இந்த போனை நம்ம வந்து சர்ச் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆவல் வரப்ப நம்ம ஒழுங்கா நடந்துக்கும் போதே நம்மள சந்தேகப்படுறாங்களோ, இதுக்கு நம்ம தீனி போடக்கூடாது, அதனாலயாவது இது தவறுன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக ட்ரை பண்ணுவோம். அப்ப கொடுக்க மாட்டோம். ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. ஆக்சுவலா மறுபடியுமே நீங்க புரியதான் வைக்கிறீங்க. என்னன்னு கேட்டா, நான் சொன்ன தப்பா நினைக்கிறேன். நீங்க குடும்பம் நடத்துங்க மாஸ், அது பெட்டர். நீங்க பாடம் நடத்துறீங்க. 28 வருஷமா இந்த பைத்தியக்காரன் கூட எப்படிமா குடும்பம் நடத்துற? என்னோட ஹஸ்பண்ட் எங்க அவர் போனாலும் அவரோட போன்ல சார்ஜ் இல்லனா அவர் எடுத்துட்டு போவாரு, இல்ல அவரோட போன் நான் எடுத்துட்டு போனாலும் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டார். அவர் போன் பாஸ்வேர்ட் கூட எனக்கு தெரியும். யாராவது இந்த மாதிரி யூஸ் பண்றீங்களே அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நாங்க எங்களுக்குள்ள இது இல்ல, நாங்க ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றப்போ கொஞ்சம் Good, ஹாப்பியா nice, இருக்கு. nice. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். அவர் தூங்கிட்டாரு. சரி கொஞ்ச நேரம் தூக்கம் வரலையேன்னு சொல்லிட்டு அவர் மொபைல் எடுத்து எதாச்சும் பார்க்கும்போது ஒரு நம்பர் வந்து ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. இவரு உள்ளூர்ல ஆட வக்கு இல்லாதவன் வெளியூருக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போனானா. ஹாய் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்பியிருந்தாரு. எனக்கு உடனே வந்து சடனா கோவம் வந்துருச்சு. என்னடா இது இவ்வளவு நேரம் நம்ம கூட இப்போலாம் டியரஸ்ட் அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் டைம் யூஸ் பண்ணது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டேய் நீ வசமா சிக்கிட்ட, நீ தப்பிக்க முடியாது ராஜா. யார் இதுன்னு தெரியல. நானும் Facebookல அதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் சரி தூக்கு வர சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அந்த நம்பரை இவர் போன்ல இருந்து பிளாக் பண்ணிட்டேன். அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு, அதனால முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டோம். நெக்ஸ்ட் ஒரு 2 days கழிச்சு என்ன பண்ண, அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, சரி அந்த நம்பர் பிளாக் பண்ணவேன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது அன்பிளாக் ஆயிருந்தது. அப்புறம் நான் கேட்டேன் டைரக்டா. இப்ப நீ உண்மையை சொல்லல, அடிக்கிற அடியில மூக்குல ரத்தம் வரப்ப. அவர் அன்பிளாக் பண்ணிட்டாரு. அப்புறம் நான் கேட்டேன், இந்த நம்பர் நான் பிளாக் பண்ணனே எப்படி திரும்ப அன்பிளாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. இட் இஸ் மை பிரைவேட் மேட்டர். நான் எதுவுமே பண்ணலையே, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு. நான் பிளாக் பண்ணது எப்படி அன்பிளாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ரிசல்ட் தெரியல சார். ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி, வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்கானாடி. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா மெசேஜ் பண்ணி பேசினாங்க. இப்போ ஸ்வீட்டி நம்பர் பிளாக்ல இருக்கா அன்பிளாக்ல இருக்கா? பிளாக்ல தான் சார் இருக்கு. டேய் நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களா? இந்த இஷ்யூலாம் பிளாக் பண்ணிட்டா சேஃப். திருமணத்திற்கு பிறகு நண்பர்களை டார்லிங்கனோ ஸ்வீட்டினோ அப்படிலாம் கூப்பிடாம இருக்கிறது கொஞ்சம் பெட்டர். காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவங்களுக்குமே கூட அதை சொல்ல முடியாத சங்கடங்கள்லாம் இருக்கலாம். தட் இஸ் வை அந்த பொண்ணுங்கெல்லாம் கண்ணீர் விட்டு எழுதுறா, கண்ணீர் விட்டு எழுது. இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீங் இன் ஐடி என்விரான்மெண்ட் எல்லாமே கேஷுவலா பேசுவாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே வந்து டியர் டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மை டியர் டயானா, டுமாரோ எத்தனை மணிக்கு நாம லவ்ஸ் பண்றது? அவர் கொஞ்சம் பொசசிவா இருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி மெசேஜஸ் வந்து அவர் என் போன்ல எடுக்கிறதுனால. நீங்க ஒரு ஸ்வீட்டிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு தவறுனா, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா பையால. டியர் டிங்கிறதெல்லாம் டியர்லாம் பர்சனல் வேர்டு தான். அவங்க அனுப்புவாங்க சார், நான் அனுப்ப மாட்டேன். நீங்க அனுப்ப மாட்டீங்க. நீங்க நோ சொல்லிட்டா அதுக்கு அனுப்ப முடியாதுல. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கோ சரி மனைவிக்கோ சரி பர்சனல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற மெசேஜஸ் வர்றதுங்கிறது நாட் குட் அப்படின்னு நினைக்கிறவங்க நோ போர்டு காட்டலாம். யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க சார். பர்சனல் வார்த்தை வேண்டாம். நீமா என்னப்பா உலகமே நோ போர்டு காட்டிடுச்சே. எவ்ரிபாடி. ஒரு தடவை ஒரு கால் வந்துச்சு சார், டார்லிங் வந்தது. அதை நான் பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு எனக்கு. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா அது ஆக்சுவலா கல்யாணத்துக்கு மட்டும் சொல்லிட்டாரு, டார்லிங் ஒரு பொண்ணை சேவ் பண்ணியிருக்கேன். ஆனா அது டக்குன்னு பாக்கல நம்மளுக்கு கோவம் வருது. ஆக்சுவலா என்ன 2 கேரக்டர் வந்து போகுது. ஒரு பக்கம் ஜெனியூனா அது அவன் பிரைவசி, மை ஹஸ்பண்ட்ஸ் பிரைவசின்னு தோணுது. ஆனா திடீர்னு மனைவி வந்துறாங்க, ஹாட்டின் அண்ட் டார்லிங்கா அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. தலைவரே இத முளையிலேயே கிள்ளி எரியணும். சோ எதுக்கு இந்த ஐசோலேஷன்?
லெட்ஸ் நாட் ஷேர் இட் அப்படின்னு நினைக்கிறேன். வேணாம். ஆனா அது எனக்கு தெரியும். தெரிஞ்ச எனக்கு கோவம் வந்துச்சு, எனக்குள்ள ஒரு கோவம். பொம்பளை அடாவ அதனடா துணியை பூரா உருவிக்கிட்டு அடிக்கிறா. தேவையில்லாத பிரச்சனை இதனால வருது. என்ன தேவையில்லாத பிரச்சனை? லாங் பேக் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்க. அவங்க எனக்கு வந்து இப்ப ரீசெண்டா கனெக்ட் ஆகி மெசேஜ் பண்ணாங்க. ஜஸ்ட் நான் என்ன கேட்டேன், எப்படி இருக்கா, நல்லா இருக்கேன். என்னங்க இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குது. ஒரு நாள் என்னன்னா அவங்க ஹாயின் பண்ணிட்டாங்க, நான் அதை கவனிக்கல. உடனே அதை வச்சு ஒரு பெரிய ஒரு கதையை உருவாக்கி அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சு உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்துறா. சோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்ப என் போனை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. சார் ஆக்சுவலா அந்த ஹாய்னு மெசேஜ் வரும்போது 2 பேருக்கு முன்னாடி தான் மொபைல் இருந்தது. அதுல வந்து ஒரு பாய் நேம் இருந்தது. அதுல வேற பொண்ணோட வாட்ஸ்அப் டிபி போட்டோ இருந்தது. நான் கேட்ட பொண்ணு போட்டோ இருக்கேன், ஏன் ஒய்ஃபோட போட்டோ வச்சுக்க கூடாதா? இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. அது ஆக்சுவலா பார்த்தனா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பேசினாங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம். சோ அவங்களோட போட்டோ நான் பார்த்துட்டேன். இவங்க ஏற்கனவே பேசிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அத பாக்கணும். நானும் வந்துட்டு அவங்க கூட பேசினேன். சோ என்கிட்ட ஆமா அவளோட நம்பர் தான் இது, அவதான் ஹாய் அனுப்புறா. அது வந்து என்னன்னா அது ஒரு பாய் நேம் போட்டு சேவ் பண்ணுன்ற அவசியம் என்ன, என்கிட்ட சொல்லலாமே. இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த ஊட அந்த ஊடா? எந்த ஊடு? சார் ஆக்சுவலா அது வரைக்கும் சாமி போட்டோ தான் சார் வச்சிருந்தாங்க. அப்பதான் அவங்க போட்டோ மாத்தினாங்க. ஏன் கெட்ட நேரம் பாருங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீங்க உங்க மனைவி கிட்ட உங்களுடைய முன்னாள் காதலி அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய அளவு அவங்க இருக்காங்கனாவே அவங்க கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாவோ மாடர்னாவோ அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பிராட் மைண்ட். அப்படியால்ட்ட நீங்க மறைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க இது எப்படி வேணாலும் அவங்க கற்பனை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ரொம்ப நாக்க தொங்க விட்டுட்டு அலைஞ்சான்னு வெயி, அப்புறம் நான் பிச்சு விடுவேன். இந்த தேவையில்லாத அந்த பொசசிவ் நம்மளே பொசசிவ்லாம் கிடையாது பாஸ். இது என்ன பொசசிவ்? எதை எதுக்குள்ள கொண்டா சேர்க்கிறீங்க? ஏங்க இது என்னங்க பொசசிவ்? மாமா கோவம் வந்துருச்சு. இனி எரிமலை வெடிக்குண்டா. நீங்க ஒரு பிள்ளை லவ் பண்ணிருப்பீங்க, இப்ப வேற ஆள கல்யாணம் பண்ணிருப்பீங்க, இப்ப அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணா உங்களுக்கு பொசசிவ் வருமா? அடி தூக்கிட்டு போற போறாங்க அவங்க பாட்டுக்கு. மொத்தத்துல புருஷனுங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால அடிச்சுதான் திருத்தணும். கண்டிப்பா சார், அதான் சார் அவங்களுக்கு தெரியும். ஏங்க நான் கூட அவரது வெள்ளம் நியாயம் புரிஞ்சதா சார்? இப்போ உங்க பக்கத்துல நியாயம் புரிஞ்சான்னு தெரியல, அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது சார். அதுக்கு பேரு கள்ளக்காதல். என் ஒய்ஃபுக்கு வந்து வால்பேப்பர்ல அவங்க ஃபேஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி உங்க போன்ல என் போன் சான்ஸே கிடையாது. அதே மாதிரி டிபி ஸ்டேட்டஸ்ல வந்து அவங்க முகம் இருக்கும் அப்படின்னு பாப்பாங்க. பட் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. நான் வைக்கலன்னும் போது அவங்க எடுத்து பார்த்துட்டு ஏன் வைக்கலன்னு ஒரு மாதிரி இம்சை பண்ணிட்டே இருப்பாங்க. நானே வெண்டக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கோங்க டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வச்சுக்கோங்க. என்ன வந்து கன்வின்ஸ் பண்ண பாப்பாங்க. பட் எனக்கு தோணுனதை வந்து என்னோட பிரைவசிக்குள்ள வந்து நீங்க இதுதான் பண்ணுன்ற அது ஒரு டார்ச்சர் மாதிரி ஆயிடுது. பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது. அதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்ம ஹஸ்பண்ட் மொபைல்ல நம்ம போட்டோ வச்சிருக்காரு, வேலட்ல எல்லாம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. ஓ நீ அப்படி வரியா? மொபைல்லயும் என்னோட போட்டோ இருந்தா எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே நம்ம ஹஸ்பண்ட் நம்ம போட்டோ வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். என்னுடைய மொபைல் ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு உள்பட நீ உள்ள வருவேன்னா வேர் இஸ் மை ஸ்பேஸ் அப்படின்னு யோசிக்கிறேன். கல்யாணம் ஆன வாட்டி எங்க தனி ஸ்பேஸ்? நீங்க வந்து இதுல ஆரம்பிக்கிறது இல்லாம வந்து நீங்க Facebook போறீங்க, எல்லாத்தையும் வந்து அவங்கள முன்னிறுத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க. பட் எனக்கு என்னன்னா என்னோட கற்பனைகள் என்னோட எண்ணங்கள் அதை நான் பிரதிபலிக்கிறத எனக்கு வந்து ஸ்ட்ரென்த். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுல தேவையில்லாம வந்து இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுல எனக்கு வந்து அவ்வளவு லவ்ன்றது வந்து வெறும் டிபி வச்சாதான் லவ்வா? யாரை ஏமாத்துறீங்க? அவர் கரெக்டா தானே சார் கேக்குறாரு, இல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா? சரி இவங்க இதை வச்சிருக்காங்க அவங்க இது வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிபிஷியல் தானே இருக்கு. உன்னை நான் மனசுல வச்சிருக்கேன்னா அது போதும். அப்படி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிதான் பல புருஷங்க பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இது எப்படி இருக்குன்னா லைக் மழை வரும்போது நான் நனையணும்னு நினைக்கிறேன், அவர் தூரத்துல இருந்து மழை வருது பாரு அப்படின்னு சொல்றாரு. இதான் டிஃபரன்ஸ். புரியவே இல்லை. இப்படிதான் சார் புரியாம எதையாச்சும் போட்டு குழப்பி இல்ல இல்ல இது புரிஞ்சிருந்தா நீங்க உங்க பொண்டாட்டி போட்டோ டிபில வச்சிருப்பீங்க, அவ்வளவுதான். ஏன் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? சார் ஆத்மாத்மா லவ் பண்றது வந்து இந்த ஒரு போட்டோ வால்பேப்பர் வைக்கிறதுலயோ இல்ல டிபி வைக்கிறதுலயோ கிடையாதுன்றது என்னோட கருத்து. எனக்கு அது பிடிச்சிருக்கு இல்லையா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு ஹாப்பி ஃபேஸோட அதை வச்சுட்டு போலாமே. வைக்க வேண்டியது என்ன பழக்கம் இது, சின்ன பிள்ளை போல. அது ஒரு ஆடி அமாவாசை வரைக்கும் நான் வச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துட்டாதான். ஏன் எடுக்கிறீங்கன்னு உங்க ஒய்ஃப் தானே, வச்சுக்க வேண்டியதானே. ஒரு பஞ்சாயத்து வரும், அந்த பஞ்சாயத்துல ஏன் சிக்கனமே சொன்னது செய்த டிபி
டிபியே இல்லாம ஏதோ ஒரு நார்மல் மேகத்தை வைக்கிறதுக்கு என்னோட போட்டோ வைக்கிறது எவ்வளவு பெட்டர்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீ ஏதோ பயங்கரமா வைக்கிறீங்க நினைச்சேன். இந்த மேகத்தை வைக்கிறதுக்கு பொண்டாட்டி போட்டா வச்சா என்ன? நான் கூட உன்னை வெறும் மடையன்னு தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது மாங்காய் மடையன்னு. வானம் ப்ளூ கலர் வானம், அதுல மேகம் கூட்டங்கள் ஒரு 4. அதான் அவரோட போட்டோ எப்பவுமே. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. என்ன வந்து யாரும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. எனக்கு தோணுச்சுன்னா நான் வைக்க போறேன். அது நீ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் ஏன் வைக்கணும்? நீ இன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப அது என் பிரைவசிக்குள்ள வர மாதிரி இருக்கு. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் தி ஃபோன். ஓகே. கல்லஞ்சக்கார அவ்வளவு நேரம் கதறானே, கரைறானா? பப்ளிக் ரிலேட்டடா ஏதாவது எனக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸ் வச்சா இதை ஏன் வச்ச, அது கேட்கும் போது எனக்கு பிடிக்காது. ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. புரியுதா? இன்னொன்னு போன் எடுத்து பார்த்தா வாட்ஸ்அப்ல யாராவது நம்ம குரூப்ல வந்து போட்டோஸ் அனுப்புனாங்கன்னா நைஸ் நல்லா இருக்கு அந்த ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு பண்ணா பிடிக்கும். சூப்பர். அடுத்த क्वेश्चन என்ன வரும்னா, ஒரு குரூப்ல இருக்கார், ஃபேமிலி குரூப்ல. உங்களோட ஃபேமிலில எவ்வளவு பேர் பாத்துக்காங்க, யாராவது பண்ணாங்களா, உனக்கே அந்த வேலை? அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா சமைக்கிறவ, துணி துவைக்கிறவ. It hits my space. ஷூர். Fine. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப் வச்சிருப்போம். அத வந்து என்ன ஷேர் பண்ணுவோம். அத அவங்க பார்த்துட்டு இளமை கனவுகள் அனிதாவின் அந்தப்புறம். சம்டைம்ஸ் அவங்களுக்குலாம் ஏன்னா அவங்க அண்ணன் சொல்ல அப்படி அவங்க ஷேர் பண்ண சொல்ல கஷ்டங்கள் வரலாம். அவங்க அண்ணன் சொல்லி பேசுற ஒரு நண்பரா இவன் இப்படி பேசுறானே, இப்படி பேசுறானே ஒரு ஃபீலிங் வரலாம். அப்படி என்ன பேசிருப்பானுங்க? எந்த தெருவுல எந்த பொண்ணு இருக்கான்னு பேசிருப்பானுங்க. ஷேர் பண்ணாதனால இவங்க வந்து ஏதோ மறைக்கிறாங்களோ அப்படின்ற அவங்க கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம்னாலதான் அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நீங்க வந்து ரொம்ப நல்லவராவே இருக்கலாம். மேபி நீங்க அந்த மாதிரி பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு அவங்க இருந்து மொபைலை எடுத்து வைக்கிறதுனால அவங்களுக்கு வீண் சந்தேகங்களுக்கு வரக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றேன். பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. அதுதான் சார், நீங்க என்கிட்ட கேட்டு அந்த பர்மிஷனை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். நீங்களா போய் நோண்டாதீங்க, என்கிட்ட கேளுங்க. செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. உங்க போன் அவர் யூஸ் பண்ணுவாரா? என் போன் என்னோட பாஸ்வேர்ட் உட்பட அவரை வச்சுதான் செட் பண்ணுவேன். செட் பண்ண தெரியாம இல்ல, லைக் அவருக்கு உண்டான ஸ்பேஸ் நான் கொடுக்கறேன். நம்ம எம்ஜிஆர் குடிச்சது அண்ணா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? போன் வந்தாலும் உங்க அம்மா போனை நான் அட்டென்ட் பண்ணட்டுமா, இல்ல நான் உன் போனை நான் அட்டென்ட் பண்ணட்டுமான்னு நான் கேட்பேன். அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாட்டினாலும் இருந்தாலும் அவங்களோட ஸ்பேஸை நான் மதிக்கிறேன். இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். அதனால நான் கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், உங்கள்ட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணலாம்னா கேட்காமலே கூட யூஸ் பண்ணலாமே, என்ன தப்பு? அது ஒரு கருவி தானே. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அறிக்கை சொல்லுங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், உங்க மனைவி வந்து உங்க போனை கொடுங்க, நான் கொஞ்சம் வாட்ஸ்அப் பார்க்கணும், அல்லது நான் கொஞ்சம் Facebook பண்ணணும், அல்லது ஏதோ ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கணும் உங்கள்ட்ட கேக்குறாங்க. நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. என்ன புரியலையே? நீங்க மாட்டேன்னு சொல்றதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குன்னா நான் உங்கள்ட்ட கேட்கணும். மாட்டேன்னு சொல்லிடுவீங்களா என்ன? நீங்க மாட்டேன்னு சொல்ல போகாத விஷயத்துக்கு என்னதுக்கு உங்கள்ட்ட கேட்கணும்? நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றது கஷ்டம். அது வந்து என்னோட போன், ஓகேங்களா? ஏங்க என்னங்க நீங்க? அதுதான் சார் அடிப்படை மேனர்ஸ். ஃபர்ஸ்ட் போன் தொடாத, போன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுடுங்கன்னுவாங்க. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. அப்புறம் என் பீரோல எதுவும் எடுக்காதன்பாங்க, அதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கணும்பாங்க. எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டு எடுக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். நம்ம வாழ்க்கை வாழ்றோமா, இல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு பாஸ் கிட்ட போய் சார் நான் எடுத்துக்கலாமா, இது பண்ணிக்கலாமா நம்ம கேக்குறோமா? இது என்ன, அது குடும்பம் நடத்தமா இல்ல கூட்டு நடத்தமா? ஒண்ணு நீங்க பாஸ் கிடையாது, ரெண்டாவது எட்டிகேட் மேனர்ஸ்க்கு இது ஒண்ணு ஆபீஸ் கிடையாதுங்கறாங்க. போன்ன்றது ரொம்ப பர்சனல், என்னோட ரொம்ப கனெக்டிவிட்டியோட இருக்கிறது. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு அடிப்படை மேனர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுல உங்களுக்கு எந்த விதத்துல ஈகோ டவுன் ஆயிடுச்சு? நிறைய போறான்டா. நாங்க வந்து போன் ஒரு கருவியா தான் பாக்குறோம். அது ஒன்னும் பர்சனல் டைரியோ இல்ல பெருசா நம்ம இருதயத்தோட ஒரு ஒட்டி கொள்ற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு சாதாரண போன். நீங்க அத பர்சனல் டைரியா பாக்குற தொட்டு தான் நீங்க இவ்ளோ இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் அதுக்குள்ள போடுறீங்க. கேட்டு எடுத்து நீ என்ன வேணா பாத்துக்கோங்கறீங்க. அப்ப அது நான் கேட்காம எடுத்து நான் என்ன வேணா பாத்துக்கலாமே. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். போன்ன்றது எங்களோட டேட்டாஸ் அதுல இருக்கு, ஓகேங்களா? அது உங்களுக்கு தேவையா இல்லையான்றதை நாங்க டிசைட் பண்ணோம். நான் ஒரு உயிருள்ள ஆளு, நான் தான் உங்களுக்கு பர்சனலா இருக்க முடியுமே ஒழிய இந்த போன் எனக்கு பர்சனலா இருக்குங்கிற காரணத்தை அவங்க அக்செப்ட் பண்ணல. அப்புறம் எப்படி இதை வந்து உங்கள்ட்ட கேட்டுட்டு இருப்பாங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசாலும் என்னவே மாட்டேங்கிறாரு. அதுதான் என்னோட எண்ணமா இருக்கும் போது என் எண்ணத்துக்கு நீங்க ஏன் ஒரு வேல்யூ, இந்த ஒரு சிம்பிள் எண்ணத்துக்கே நீங்க வந்து இல்ல அவங்க கேள்வி கேட்க அந்த எண்ணத்தே தவறுன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஐயா பேசவும் விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற, என்ன நீங்க? விவாதமா நம்ம பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். ரியாலிட்டியா பாருங்களேன், ஒவ்வொரு டைமும் பெர்மிஷன் கேட்டு எடுத்துட்டு இருக்க முடியாது சார். எங்க ஹஸ்பண்ட் சும்மா போனை வச்சுட்டு போயிட்டாருன்னா டெஃபினட்டா நான் எடுத்து நான் பாப்பேன். ராத்திரியில திருட்டுத்தனமா போனை ஏன் ஆபரேட் பண்றீங்க? திருட்டுத்தனமே இதுல இல்ல, நீங்க தான் இது எல்லா வார்த்தையும் இப்ப காயின் பண்றீங்க.
வாய் பிரியா இருந்தா வாயில வந்து எல்லாமே பேசுவீங்க. You only said it's a personal diary. You only said that you should get my permission before opening it. இந்த மாதிரியான பெரு அர்த்தம் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க தான் சொல்றீங்க. என்னப்பா தப்பா பேசிவிட்டேன் தெரியாம கேட்டு தெரிஞ்சே பேசுறானே. அவங்க ஒண்ணுமே சொல்ல, அது ஒரு போனுங்கறாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்ற மாதிரி நைட் என் ஹஸ்பண்டோட போன் எடுத்து நான் பாப்பேன். நான் பார்க்க மாட்டேன்லாம் சொல்லல. என்ன தெரியுமா சார் பாப்பேன்? வாட்ஸ்அப், போன் லாக்ஸ், அவ்வளவுதான் பாப்பேன். ஐயோ ஏன்டா என் வாயை புடிச்சு உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அதுல பாக்குறதுல எனக்கு ஒரு மனசு திருப்தி, அவ்வளவுதான். இல்ல அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? தெரியல, என் ஹஸ்பண்ட் அது, நான் ஏன் தப்பா எடுத்துக்கணும் அத? இத நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. பொழுது போல நைட் எந்திரிச்சு வாட்ஸ்அப் பாப்பேன், இல்லாட்டி என் வீட்டுக்கு போன் லாக பாக்கிறதுக்கு ரீசன் சொல்றாங்க. ஆனா நீங்க ஏன் நோ, என் போனை என் பர்மிஷன் இல்லாம நீ உள்ள வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. ஒரே ஒரு சிம்பிள் தான். இந்த போன் லாக்குக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எந்துக்கு வந்துருச்சு. அப்பா எம்மா கிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் அரணியான கண்டல மீட் பண்ணலாம். பை பாய். போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க. தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.